சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய படிப்பின் ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் பியூரிட்டி தூய்மையாகும். தூய்மை இருந்தது என்றால் யோகத்தின் கூர்மையை நிரப்ப முடியும். யோகத்தின் கூர்மை இருந்தால் பேச்சில் சக்தி வரும். தலைமீது இருக்கும் விகர்மங்களின் சுமையை இறக்குவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். தந்தையினுடையவராக ஆகி ஏதாவது விகர்மம் தீய செயல் செய்தீர்கள் என்றால் மிகவும் வேகத்துடன் விழுந்து விடுவீர்கள். மனிதர்கள் என்ன கர்மம் செய்கிறார்களோ அதற்கு பலன் நல்லதோ கெட்டதோ நாடகப்படி அவர்களுக்கு கிடைத்தே விடுகிறது. ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் தலைமீது நிறைய உள்ளது. இந்த ஜென்மத்தினுடையதும் இருக்கின்றது. இந்த பிறவியினுடைய பாவங்களைக் கூறவும் செய்கிறார்கள். நிறைய பேர் எப்பேற்பட்ட பாவங்களை செய்துள்ளார்கள் என்றால் அவர்கள் தூய்மையாக ஆவது மிகவும் கடினமாக தோன்றுகிறது. பாவம் ஆகியவை ஒன்றும் ஞானம் கொடுப்பதால் நீங்கிவிட முடியாது. யோகத்தினால்தான் நீங்கும். நாங்களோ எப்பொழுதும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கிறோம். அவர் இல்லாமல் எங்களுக்கு யார்தான் இருக்கிறார்கள்? இதுவும் பொய் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். யோகத்தில் இருக்க வேண்டும். கூர்மை நிரம்ப வேண்டும். செய்பவர்கள் அடைவார்கள். பாபா சாட்சியாக பார்வையாளராக ஆகி பார்த்துக் கொண்டே இருக்கிறார். ஸ்ரீமத் படி நடக்காமல் மிகுந்த நஷ்டம் ஏற்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் வேண்டும். யோகமே வர முடியாத அளவிற்கு அப்பேற்பட்ட பாவங்கள் செய்கிறார்கள். நினைவு செய்ய முடியாமல் இருப்பார்கள். தானம் ஆகியவற்றில் கூட மிகுந்த எச்சரிக்கை வேண்டும். ஞான மார்க்கம் என்பது ஏதோ கேலிக்கூத்திற்கான மார்க்கம் அல்ல. சக்கரத்திலோ வந்து கொண்டுதான் இருப்பீர்கள். இதுவோ அநாதி நாடகமாகும். சக்கரத்தில் வரவில்லை என்றால் பின் உலகமே இருக்காது. மோட்சமோ ஆவதில்லை. முதலிலோ ஸ்ரீமத் படி நான் என்ன செய்கிறேன், எந்த அளவு பாபாவை நினைவு செய்கிறேன் என்பதை உங்களுடைய ஆத்மா அறிந்திருக்கிறது. முதலில் நினைவினால் தூய்மையாக வேண்டும். பிறகுதான் ஞானம். பாவனமாக ஆனீர்கள் என்றால் ஞானத்தின் தாரணை கூட ஆகும். ஸ்ரீமத் படி நடந்தார்கள் என்றால் சிரேஷ்டமானவர்களாக சிறந்தவர்களாக ஆகிறார்கள். நடக்கவில்லை என்றால் அவரே அசுத்தமாகி விழுந்து விடுவார். எந்த ஒரு விஷயமானாலும் தெளிவாகக் கேளுங்கள். குருட்டு நம்பிக்கையின் விஷயம் இல்லை. பாபா இவ்வளவுதான் கூறுகிறார். யார் தகுதி உடையவர்களாக இல்லையோ அப்பேற்பட்ட பதீதமான தூய்மையற்றவர்களுக்கு ஒரு பொழுதும் தானம் கொடுக்கக் கூடாது. இல்லையென்றால் தானம் கொடுப்பவர் மீதும் வந்துவிடுகிறது. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. பரமபிதா சிவபாபாவின் நேரடி குழந்தையாக நான் சங்கம யுகத்தில் பாக்கியசாலியான ஆத்மாவாக தூய்மையை என் நிரந்தர பிறப்புரிமை அடித்தளமாக உணர்ந்து கொண்டு பரிபூரணமாக ஆன்மீக புனிதப் பயணத்தில் முன்னேறுகிறேன். ஞானம் எனது ஒளி கதிராகி பிரகாசித்து எனக்குள் உள்ள ஒவ்வொரு தெய்வீக குணத்தையும் தெளிவாக வெளிக்கொணர்கிறது. என் ஆன்மீக விழிப்புணர்வை கூர்மையாக்கி மன புத்தி சன்ஸ்காரங்களை புனிதமாக்கி புதிய தெய்வீக சன்ஸ்காரங்களை ஊட்டுகிறது. பாபா எனக்கு தினமும் பொழியும் ஞானமும் ஆசிகளும் உள்ளத்தில் ஆழமாக பதிவாகிறது. ஆன்மா பூரண ஒளியாக பிரகாசிக்கிறது. பாபா எனக்கு தேவதையான நுட்பக் கலைகளையும் ஆற்றல்களையும் அளித்து நேர்மையாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி வைக்கிறார். பாபா எனக்கு தந்த அனுமதியின் அனுகூலத்தில் நான் ஒளிப்படலத்தில் தேவதையாக பரிசுத்த நிலையில் சென்று அங்கு மற்ற ஆத்மாக்களின் பாபங்களைக் கரைத்து அவர்கள் பரிசுத்தமடையும் பணிக்காக தூய சக்திகளைப் பகிர்கிறேன். ஜோதி புள்ளியாக எனது உண்மையான வீடான பேரொளிப் பெரும் கடலலில் நான் நிரம்பி
உலகிற்கே தேவதையான அதிர்வுகளை ஒளியாய் பரப்புகிறேன். சுயதர்மத்தின் நிலையிலிருந்து ஆதி சனாதன தெய்வத் தர்மத்தின் சகோதர ஆத்மாக்களுக்கு, இயற்கைக்கு, பஞ்சபூதங்களுக்கு, அனைத்து ஜீவன்களுக்கு நன்மை கலந்த சிந்தனைகள், தூய உணர்வுகள், ஆழ்ந்த கருணைகள் ஆகியவற்றை அனுப்புகிறேன். பாபா எனக்குச் சொன்ன அருட்வாக்கான வரதானத்தில் பழைய சம்ஸ்காரங்களுக்கு அந்திம சடங்கு செய்து முடித்துவிடக்கூடிய உண்மையான மறுவாழ்வு உடையவர் ஆவீர்களாக என்ற வரிகளை நான் உள்ளம் கனிந்த வரவாக ஏற்றேன். பழைய சன்ஸ்காரங்கள், நினைவுகள், இயல்புகள் என அனைத்திற்கும் இறுதி சடங்கு செய்து பாபா எனக்குத் தந்த புதிய பிறவி, புதிய சன்ஸ்காரங்கள், புதிய ஞானத்தைக் கொண்டு முழுமையாக மறுபிறவி எடுக்கின்றேன். இந்த மறுவாழ்வு எனது பழையவனுக்கே ஒரு அந்திம பூஜை போல ஆகிறது. நான் என் புத்தியிலும் மனதிலும் யோகாக்னியின் சக்தியில் அந்த பழைய சன்ஸ்காரங்களை முற்றும் கரைக்கிறேன். என் முழு பரிணாமத்தையும் பாபா பார்த்து மகிழ்கிறார். புதிய தெய்வீக ஆத்மாவாக இன்று பாபாவின் முன்னிலையில் நிற்கிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.